வணக்கம். ஸ்ரீ காளியம் சொன்னம். ஸ்ரீ காளியம்னே போட்டு நான் உங்கள் அன்பு சொல்லிட்டு அன்பு நண்பு காட்டுகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா புணர்ப்பு தோஷங்க. அதாவது கிரக இணைவுகள் வரிசையில சனி பகவானும் சந்திர பகவானும் எப்படி சனி பகவான் சந்திர பகவான் ஒன்னா இணைஞ்சு இருந்தா அல்லது ஒருத்தர் பார்த்துக்கிட்டா வரக்கூடிய அந்த இணைவின் பலன்கள்ங்கிறது தோஷமாக இருக்கக்கூடிய புணர்ப்பு தோஷங்க. சனி கொடுக்கக்கூடிய தோஷம், சனி தரக்கூடிய தோஷம்னாவே எல்லாருக்கும் பயம் இருக்குங்க. நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமா திருமண தடைகள்ல இருந்து வேலை இல்லை சார், எனக்கு வேலையே கிடைக்கல சார், பிறந்ததுல இருந்தே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார் சொல்றதா அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே காரணம் இந்த புணர்ப்பு தோஷங்க. இந்த புணர்ப்பு தோஷம் இந்த வீடியோ முதல்ல ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. ஸ்கிப் பண்ணாம நீங்க பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில புரிதுங்களா இந்த புணர்ப்பு தோஷம் எந்த அளவு டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த புணர்ப்பு தோஷம் எப்படி நீங்க பரிகாரம் பண்ணிக்கலாம், இந்த புணர்ப்பு தோஷம் எப்படி நீங்க வெளில வந்துக்கலாம், இந்த சனியோடைய தோஷம் இப்ப சொல்லணும்னா சனியுடைய தோஷத்தை நீங்க எப்படி வெளில வர சொல்லிட்டு ஈஸியான வழிபாடு முறைகளோட கொடுத்திருக்கு. ஈஸியான வழிபாட்டு முறைகளோட இந்த புணர்ப்பு தோஷத்துக்கான முழுமையான விளக்கத்தோட சொல்லியிருக்கேங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வர்றீங்க, இல்ல முதன் முறையா வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட விலை மதிப்புல இந்த பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க. கூடவே நம்முடைய அந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மள வீடியோ ஷேர் பண்ணி. பாதி பேர் திருமணம் ஆகல சார், லேட் மேரேஜ் சார், 35 வயசு 40 வயசு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, இந்த அவங்களுக்கு முதல்ல வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. சிலர் பாத்தீங்கன்னா அடிக்கடி காதல் தோல்வி வந்துகிட்டே இருக்கு சார், அடிக்கடி காதல் தோல்வி வருது. முதல்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு, அடுத்த ஒரு பொண்ணு லவ் பண்ணாரு, இப்போ லவ் பண்ணாரு, ஒரே தோல்வியா போகுது. அடுத்த லவ் உடனே வந்துகிட்டே இருக்கு, மனசு சஞ்சலமாவே இருக்காரா, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன் நான் சொல்றேன்னா இது உங்களுக்கு ஒரு மிக மிக பயனுள்ள ஒரு வீடியோவா இருக்கும். புரியுதுங்களா? இப்ப வாங்க உங்களுடைய ஜாதகத்தை கையில எடுத்து வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஜாதகத்துல கொஞ்சம் நாலேஜ் இருந்தா கூட போதும், நான் சொல்லுவேன் ஈஸியா புரியும். புரியுதுங்களா? இந்த புணர்ப்பு தோஷத்துக்காக நம்ம ஒரு ஜோசியரை போய் நம்ம பார்க்கணும்னு அவசியமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவு கொடுக்கும். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணி வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. புணர்ப்பு தோஷம் முதல்ல சனி பகவான். சனி இந்த பக்கம் பார்த்தா சந்திரன். சந்திரன்னா வேகங்க. சந்திரன்கிறது 2.5 நாட்கள்ல ஒரு கட்டத்தை விட்டு அந்த போயிடும். 2.5 நாட்கள்ல ஒரு ராசி கட்டத்தை கடக்கக்கூடிய சந்திரன் செம ஃபாஸ்ட். 2.5 ஆண்டுகள்ல ஒரு ராசி கட்டத்தை கடக்கிறது சனி. அப்போ இவரு ஸ்பீடு சந்திரன்கள். புரியுதுங்களா? சனிங்கிறது ஸ்லோ. புரியுதுங்களா? கருமையான இருட்டை காரின்னு சொல்லணும். காரி கருமை, கருமைனா சனி. இந்த பக்கம் சந்திரனா வெண்மை. சந்திரனா வெண்மை ஒளி. அதே மாதிரி குளுமை, பார்க்கிறவங்களுக்கு அழகா தெரியும். நிலவுன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுடைய மனசு, உங்களுடைய தாயார், உங்களுடைய புத்தி உடல்ங்கிறது நிலவுங்க. புரியுதுங்களா? சனிங்கிறது உங்களுடைய